Hi friends, welcome back to me and Milk Creations. இன்னைக்கு வீடியோல வந்து சண்டே நான் லஞ்ச் மெனு என்ன ரெடி பண்ணேங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு balsam plant. இது வந்து ஈஸியா வளரக்கூடிய ஒரு செடி தான். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளவா கிடையாது. இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா அழகா குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் நீங்க வச்சு ஒரு 1 மந்த்லயே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பூவாவது பூத்துடும். இது ஈஸியா நீங்க விதை மூலமாவே இந்த பிளான்ட்டை வந்து வளர்க்கலாம். ஸோ இந்த பால்சம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதை போட்டாலே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். ஸோ இந்த பட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இதில் தான் இந்த சீடு இருக்கு. இதை வந்து நீங்கள் காய வச்சு மண்ணில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இது வளர ஆரம்பிச்சிடும். இதை நான் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் நர்சரியில் தான் வாங்கினேன். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பிளான்ட் வாங்கிட்டாலே போதும், அதுலேருந்து விதையை வச்சு நீங்கள் நிறைய பிளான்ட்ஸ் வந்து உருவாக்கிக்கலாம். இது வந்து நிறைய கலர்ஸ்லயும் இருக்கு இந்த பால்சம் ஃப்ளவர். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்க இன்னொரு க்ரோ பேக்ல. நான் வந்து சண்டே லஞ்ச் மெனு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் புலாவும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணேன். ஸோ எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த மாதிரி புலோ வெரைட்டிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க கார்ன் புலாவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா பட்டையும் கிராமும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புலாவ் வந்து நெய்யில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காதனால இதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச குடமிளகாவும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உரிச்சு வச்ச கார்னை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து முழுசா மக்காச்சோளம் வாங்கி அதை உரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டா வதக்கிக்கோங்க. புலாவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மல் ரைஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். நான் அதை 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ புலாவ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணலாம். வெஜிடபிள் புலாவ், கார்ன் புலாவ், க்ரீன் பீஸ் புலாவ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.25 தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 டம்ளருக்கு வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணிடுங்க. விசில் வர வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டிங்கனாலே அது வெந்துடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக பொலன்னு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி அடியிலேருந்து விட்டு கிளறுங்க. இந்த மாதிரி புலோ வெரைட்டிஸ்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனுவாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள்.
ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரைத்தா அல்லது டொமேட்டோ சாஸ் அல்லது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணேன். இப்போ வாங்க பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ வாங்க மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து மசாலா ஐட்டம்ஸில் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ நல்லா கலர் கொடுக்கும். அதுமாதிரி கேஸ் வந்து நீங்கள் சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ரொம்ப எரிய விட்டிங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கருகின மாதிரி ஆகிடும், கருப்பாகிடும் அப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் வேக வச்ச பேபி பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். பொட்டேட்டோ வந்து உடையாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகணும் பொட்டேட்டோ. நீங்கள் இந்த மாதிரி கைப்பிடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பேபி பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்டியை வச்சு கிளறதை விட இந்த மாதிரி நீங்கள் வானிலை வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு பொட்டேட்டோவும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே முழுசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பொட்டேட்டோவும் புரட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து டர்ன் ஆகி ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பொட்டேட்டோ வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கேஸை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுட்ருங்க. லாஸ்ட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரேகானா பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.